சென்னைக்கு அருகில் அமையவிருக்கும் இரண்டாவது பிரம்மாண்ட விமான நிலையமான பரந்தூர் சர்வதேச விமான நிலைய திட்டத்தில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லை தமிழக அரசு எட்டியிருக்கிறது. பல போராட்டங்கள், எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நிலம் எடுக்கும் பணிகள் மின்னல் வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. அது குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டை இப்போது பார்க்கலாம். பரந்தூர் விமான நிலையத்தை அமைப்பதற்கு மொத்தம் 5746 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. இதில் தற்போதைய நிலவரப்படி சுமார் 59% நிலத்தை தமிழக அரசு வெற்றிகரமாக கையகப்படுத்திவிட்டது. அதாவது பாதிக்கும் மேற்பட்ட நிலம் இப்போது அரசின் வசம் வந்துள்ளது. சுமார் 3774 ஏக்கர் நிலம் பொதுமக்களிடம் இருந்து கையகப்படுத்தப்பட வேண்டியுள்ளது. இதில் பெரும்பாலான நிலங்களை எடுப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு இழப்பீடு வழங்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்திற்கு தேவையான அரசு புறம்போக்கு நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு அவை தொழில் வளர்ச்சி நிறுவனமான டிட்கோவிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. நிலம் கொடுக்கும் மக்களுக்கு சந்தை விலையை விட கூடுதல் இழப்பீடு மற்றும் மாற்று இடம் வழங்குதலில் அரசு உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. தற்போதுள்ள சென்னை விமான நிலையம் தனது முழு திறனை எட்டிவிட்டது. 2028-2030 காலகட்டத்திற்குள் புதிய விமான நிலையம் செயல்பாட்டிற்கு வரவில்லை என்றால் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்படும். அதனால்தான் சுற்றுச்சூழல் கவலைகள் மற்றும் மக்களின் போராட்டங்களுக்கு மத்தியிலும் அரசு இந்த பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளது. நிலம் எடுப்பு பணிகள் 80% தாண்டியவுடன் விமான நிலைய கட்டுமானத்திற்கான டெண்டர் கோரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விமான நிலையம் செயல்பாட்டிற்கு வந்தால் ஒரே நேரத்தில் 10 கோடி பயணிகளை கையாளும் வசதி கொண்ட ஆசியாவின் முக்கிய மையமாக இது மாறும். பரந்தூர் விமான நிலையம் என்பது வெறும் போக்குவரத்து வசதி மட்டுமல்ல, காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் மாற்றப்போகும் ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது.